மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக கூட்டணி கட்சி தலைவரான தேவநாதனை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தேவநாத யாதவ் நேற்று புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்று போலீஸ் விசாரணை முடிந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலன் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் சில கேள்விகளை முன்வைத்தார். எத்தனை மணிக்கு உங்களை கைது செய்தார்கள், என்னென்ன பிரிவுகள் என்று தெரியுமா என்ற கேள்விகளை முன்வைத்தார். தொடர்ந்து அந்த வழக்கினுடைய விவரங்களையும் நீதிபதி வாசித்து காண்பித்தார். அப்போது தேவநாதன் யாதவ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் இவர் மோசடி செய்யவில்லை என்றும் வட்டி வழங்கவில்லை என்று புகார் தான் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசியல் ரீதியான பழிவாங்கு நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டார். வயது முதிர்வு மற்றும் அவருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை உள்ளிட்ட உடல்நல பிரச்சனை உள்ளதனால் அவர் எங்கும் தலைமறைவாக போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். இதையடுத்து நீதிபதி அது தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்த பின்பு தற்போது அவரை வருகிற 28/8 வரை நீதிமன்ற காவலில் வைக்க அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல உடன் கைது செய்யப்பட்ட மகிமைநாதன் உள்ளிட்ட அந்த 2 பேரையும் 28/8 வரை அந்த நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அவர் அங்கிருந்து புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.